கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் சந்தோஷமாய் தேவனுடைய வசனத்தை தியானம் பண்ணலாம். 140வது சங்கீதம் 140வது சங்கீதத்தில் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 140வது சங்கீதம் 7வது வசனம். ஆண்டவராகிய கர்த்தாவே, ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பெலனே, என் ரட்சிப்பின் பெலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நமக்கு தேவன் எப்படிப்பட்ட ஒரு பெலனாய் இருக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு மகிமையை நமக்கு கொடுக்கிறார் என்பதை குறித்து இங்கே சங்கீதக்காரர் இங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு பெலனாய் இருப்பாராக. ஆமென். அவர் நம்முடைய ரட்சிப்பின் பெலனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பெலனே என்று அழைக்கிறார். நமக்கு அநேக வேளைகளில் நம்மால் இருக்கக்கூடிய ஒரு போராட்ட நெருக்கங்களிலிருந்து நம்மால் விடுவித்து கொள்ள முடியாத ஒரு பயங்கரமான சூழ்நிலை நமக்குள் இருக்கும். ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறதுக்கு அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்முடைய பெலனாக இருக்கிறார். இங்கே கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். என்ன நாளில்? யுத்த நாளில் நீங்கள் என் தலையை மூடுனீங்க. இப்போ ஒரு சின்ன விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்களேன். இப்போ நம்ம பைக்லலாம் போகும்போது ஹெல்மெட் போட்டுன்னு போக சொல்லுவாங்க இல்லையா? கவர்மெண்ட் என்ன சொல்லுது? ஹெல்மெட் போட்டுன்னு போவாங்க. ஏன்? உடம்பில் வேறு எங்கேயாச்சும் அடிபட்டுச்சுன்னா கூட அப்படி காப்பாற்றிக்கலாம், பழிச்சிக்கலாம். ஆனால் நம்ம தலையில் அடிபட்டுருச்சுன்னா என்ன ஆக முடியாது, ரொம்ப சிவிராக இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லிடுவாங்க, ரொம்ப கஷ்டம்ட்டுருவாங்க. சப்போஸ் ஹாஸ்பிட்டலெலாம் எத்தனை போய் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுனாக்கா, ஏன்னா தலையில் மாத்திரம் இன்ஜுரி ஆகக்கூடாது, அது ரொம்ப பிரச்சனை ஏற்பட்டுரும். அப்போ இங்கே தேவனை பார்த்து இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறாருன்னா, யுத்த நாளில் நீங்கள் என் தலையை மூடினீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க, நான் பிழைத்து கொண்டேன், நான் ஜீவனை பெற்றுக்கொண்டேன். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு போகிறவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, தலையில் தலைச்சரா போட்டிருப்பாங்க இல்லையா? ஏன்னா உடம்பில் வேறு எங்கேயாகிலும் அடிபட்டால் கூட என்ன பண்ணிடுவாங்க, பிழைச்சிக்கலாம். ஆனால் தலையை ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். யுத்த நாளில் நீர் என் தலையை மூடினீர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் நமக்கு யுத்தம் இருக்கிறது. இந்த யுத்தத்தில் தேவன் நம்முடைய தலையை மூடினதினாலே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம். எத்தனை சந்தோஷமா இருக்குது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய யுத்த நாளிலே நம்முடைய தலையை மூடினபடினாலே நாம் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம். சந்தோஷமா? ஆமென். எல்லாம் கவனிங்க. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பாவம் செய்ததுமே சத்துரு என்ன பண்ணிட்டான்னா, நம்மளை அடிமைத்தனத்துக்குள்ள ஆக்கிட்டான், நம்மை அடிமைப்படுத்தி வச்சுட்டான். அவனுடைய மனம் போன போக்கில் அவனுடைய இஷ்டத்துக்கு நம்மளை நடத்தினான். ஆனால் என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தாரோ, என்னைக்கு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்று சொல்லி நாம் அவரை விசுவாசித்தோமோ, அன்றைக்கே நம்முடைய யுத்தம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பிசாசு நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னா, யுத்த காலத்தில் தான் இருக்கிறோம். எங்க இருக்கிறோம் சொல்லுங்க? எங்க இருக்கிறோம்? யுத்த காலத்தில் தான் இருக்கிறோம். பிசாசு என்ன செய்வான் யுத்தத்தில்? நல்லா கவனிங்க. யுத்தத்தில் எதிரியை நம்ம ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு விஷயம், அவன் தலையை எடுத்துடணும், அவன் தலையை வெட்டிடணும், இல்லை தலையில் ஏதோ ஒரு பலத்த காயத்தை கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டா ஈஸியாக எதிரியை ஜெயிச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாம் எல்லாருமே இப்போ எங்கே தான் இருக்கிறோம்? யுத்த காலத்தில் தான் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, பிசாசு என்ன செய்வான் அப்படின்னா, நம்ம தலையை காயப்படுத்த நினைப்பான். நம்முடைய தலையை காயப்படுத்த நினைக்கிறான் அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை, நம்முடைய சிந்தை, நம்முடைய மைண்ட் இருக்கு இல்லையா? நம்முடைய மைண்டில் ஒரு விதமான பயத்தை கொடுப்பான். கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. ஏதோ ஒரு பயம் இந்த மைண்டில் என்னக்கா
இந்த உலகத்தில் நடக்கிற இந்த சம்பவங்கள், ஐயோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையேன்ற மாதிரி நம்முடைய சிந்தனைக்குள்ள ஒரு பயத்தை கொடுப்பான். ரொம்ப முக்கியமானது. இந்த பயம்தான் தேவனையும் நம்மையும் விட்டு பிரித்தது. நல்லா கவனிக்கணும். இந்த பயம்தான் தேவனையும் நம்மையை விட்டு பிரித்தது. நம்முடைய சரீரத்தில் பலவீனம் ஏற்பட்டாலோ, அல்லது நம்முடைய குடும்பத்தில் ஒரு கடன் பிரச்சனையோ, அல்லது ஏதோ ஒரு வீட்டு வேலைகள் ஆரம்பித்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையோ, ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் நாம் பயப்படும்படியான ஒரு சூழ்நிலையை நம்முடைய தலையில தான் உண்டு பண்ணுறது. என்னக்கா நம்ம இங்கே தான் டிசைட் பண்ணுறோம். இப்போது பிசாசு என்ன செய்கிறான்னா, முன்னாடி அடிமைப்படுத்தி வச்சுருந்தான், அவனுடைய இஷ்டத்தின்படி நம்ம நடத்தி கொண்டிருந்தான். ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்று நாம் ஏற்றுக்கொண்டோம். உண்மையாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ரட்சகராக தான் இருக்கிறார். ஆமேன் சொல்லாமா? இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். சர்ச்சுக்குள்ளே வந்துட்ட பிற்பாடு, இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு பிசாசு என்ன செய்வான், இந்த சத்துரு என்ன செய்வான் அப்படின்னா, நம்முடைய தலையை, நம்முடைய மைண்டில் தேவையில்லாத எண்ணங்கள், பயப்படும்படியான எண்ணங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள், இதையெல்லாம் நம்முடைய சிந்தனையில் சிந்திக்கும்படி வச்சிருவான். ஆனால் நம்முடைய ரட்சிப்பின் பலனாய் இருக்கிற நம் ஆண்டவர் நம்மை இந்த யுத்த நாளில் நம்முடைய தலையை அவர் மூடி நம்மை காப்பாற்றுகிறார். காரணம் சொல்லாமா? இனிமே உங்க வாழ்க்கையில பயமே வரப்போறது இல்லை. இந்த பயத்துக்கு பதிலாக கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறார் என்பதை பார்க்கலாம். முதலாவது ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு காட்டுற, அப்பதான் உங்களுக்கு புரியும். நல்லா மறுபடியும் இந்த வசனத்தை ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய கர்த்தாவே என் ரட்சிப்பின் பலனே. சொல்லுங்க, யார் நம்ம ரட்சிப்பின் பலன்? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி, எல்லா சோதனை நீங்களாக்கி, நம்மை தேவனோடு கூட நம்ம என்ன செய்றாரு? நெருங்க வைக்கிறார். யுத்த நாளில் என் தலையை மூடினீர். எல்லாரும் சொல்லாமா? இல்லை கவனிங்க, எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அந்த வசந்தி 64:1, சங்கீதம் 64:1 வாசிங்க. 64ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். யாரால நமக்கு பயம் வருது? கவனிங்க, ஏன் நமக்கு பயம் வருது? நம்முடைய சத்துரு நமக்கு எதிரே வந்து, இந்த உலகத்தின் அதிபதி நமக்கு எதிரே வந்து நிறைய பிரச்சனைகளை கண் முன்னாடி கொடுத்து பயப்பட வைப்பான். பாரு, சிந்திக்க வைப்பான். ஏன்னா நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், என்னது? ஆலோசனை தான் செயலாக மாறுது இல்லையா? நம்முடைய ஆண்டவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவம் உள்ளவர். நம்ம என்ன செய்யறதுன்னே தெரியாம நம்முடைய ஆலோசனையே அப்படியே மங்கி நிற்கும், அப்படியே ஜாம் ஆகி நிற்கும், அப்படியே பிளாக் ஆயிடும். அவ்வளோ பிரச்சனை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து பயத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். ஆக நம்முடைய இருதயத்துக்குள்ள, நம்முடைய சிந்தனைக்குள்ள பிளான் போடுவோம். இந்த பூமியில் நம்ம என்ன செய்யலாம், இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம எப்படி மேற்கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நம்மால ஆலோசனையே செய்ய முடியாத அளவுக்கு சத்துரு என்ன செய்வான்னா நம்மளை அப்படியே பிளாக் பண்ணிடுவான். ஆனால் நம்முடைய கர்த்தர் நம்முடைய தலையை மூடுகிறார். ஆமேனா? நம்முடைய தலையை மூடி நமக்கு ஜெயத்தை கொடுத்து தேவன் மேல நாம் நம்பிக்கை வைக்கும்படியாய், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நம்ம மனசுக்குள்ள ஒரு நல்ல சந்தோஷம் வரணும். எங்க அப்பாவை நான் பார்க்க போறேன். யாரை பார்க்க போறேன்? யார் எங்க அப்பா? யார் நம்முடைய அப்பா? தேவன். எல்லாம் சொல்லுங்க, யார் நம்முடைய அப்பா? எல்லாம் சொல்லுங்க போல, யாரு நம்முடைய அப்பா? தேவன். யாரு? சர்வ வல்லவர். இவ்வளோ பெரிய உலகத்தை, அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த நம்முடைய அப்பா. கவனிங்களேன், இப்போ நமக்கு நம்முடைய அப்பா ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த பையன் வேதனையாக உட்காந்துருப்பானா? எங்கள் அப்பாவை ஒரு தொகுதிக்கே எம்எல்ஏ இருக்கிறாரு, ஒரு கலெக்டருடைய பிள்ளை எப்படி இருப்பான்? எங்கள் அப்பாவை பயங்கரமான அதிகாரத்தில் இருக்கிறாரு. அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா, அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த பிள்ளை பயந்துக்குன்னு நடுங்கின்னு, இல்லை வறுமையில் பிரச்சனை இருந்தான்னா அது அந்த அப்பாவுக்கு பெருமையாது? யோசித்து பாருங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கணும். ஏன்? எங்க அப்பா தேவன். ஆமேன்னு சொல்லுங்களேன். தேவன் எங்க அப்பாவா இருக்கிறார். அப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் என் கர்த்தர், எங்க அப்பா எனக்கு பரிபூர்ணமாக்கி கொடுத்து விட்டார் என்கின்ற சந்தோஷம்
நமக்குள்ள இருக்கணும். ஆனால் நம்முடைய தலையில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை அப்படியே சில வேலைகளில் அப்படியே மயக்கம் கூட வந்துடும். சில பேர் சிந்தனை பண்ணி ஆலோசனை இதை பண்ணலாமா இப்படி பண்ணலாமா, ஆனால் இப்படி பண்ணோம்னாக்கா நமக்கு ரிசல்ட் நல்லா வராதே, அப்படியே சோர்வை ஏற்படுத்தி சத்துரு என்ன பண்ணுவான், பயத்தை கொடுப்பான். 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்னைக்கு. உண்மையிலேயே கர்த்தர் நம்முடைய தலையை மூடினார். யுத்த நாள், ஒவ்வொரு நாளும் யுத்தம். ஏன்னா நம்ம எல்லாம் தேவ சமூகத்துக்கு வரோம். நம்மளை சபையிலிருந்து பிசாசு பிரிக்கிறதுக்கு என்ன செய்வான்டான்னா, நீ சர்ச்சுக்கு போய் மட்டும் உனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு யோசிக்க வச்சிருவான். அப்போ என்ன செய்வான் இந்த சத்துரு, என்ன செய்வான் இந்த பிசாசு, என்ன செய்வான், நமக்கு விரோதமாய் நிறைய பிரச்சனைகளை தூண்டுதல் பண்ணிக்கினே இருப்பான், உண்டு பண்ணிக்கினே இருப்பான். அப்போ என்ன செய்யுதுன்னாக்கா, அதுக்கு தான் சொல்றாரு ஜபம் பண்ணணும். ஜபம் ஒரு மகிமையான ஆயுதம் நமக்கு, இல்லையா? தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி. நல்லா கவனிக்கணும், யாரால் நமக்கு பயம் வருது? சத்துருவால் நமக்கு என்ன வருது? பயம் வருது. நீக்கி என் பிராணனை எங்க அடிக்கிறான்? தலையில அடிச்சிட்டன்னா பிராணன் போயிடும். ஆமேனா? உடம்புல வேற எங்கேயாகிலும் அடிக்கடி பட்டுச்சுன்னா காப்பாத்திடலாம். அப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஆண்டவரே என் சந்தோஷத்தை குலைப்பதற்கு, என் சந்தோஷத்துக்கு பதிலாக, என் ரட்சிப்பின் சந்தோஷத்துக்கு பதிலாக எனக்கு சத்துரு பயத்தை கொண்டு வருகிறான். நான் பயப்படுகிற நாளிலே யாரை நம்புவேன்? உம்மை நம்புவேன். என் கர்த்தர், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் தலையை மூடுகிறவராய் இருக்கிறார். அப்படின்னா என் பிராணன் காக்கப்பட்டு விட்டது. ஆமேன். நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? ஆமேன். ஏன்னா நம்முடைய தேவன் நித்தியர். ஆமேன் சொல்லுங்க. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நித்தியர். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன் என் அப்பா. அப்படின்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும் உனக்குள்ள. ஆமேன். உன் சிந்தனை முழுக்க என்ன இருக்கணும் சொல்லுங்க பாருங்க. உன் நெற்றியில கவனிங்க. உன் தலையில் அடிக்கிறா இல்லையா? தலையில் எங்க தெரியுமா? இங்க நெற்றியில. அதனால தான் யாகேல் சிசராவின் நெற்றியில வச்சு அடித்தாங்க. தாவீது அந்த கூழாங்கல் எடுத்து கோலியாத்தின் நெற்றியில பட அடித்தார். நமக்கு என்ன இருக்கணும்னா, என் தேவன் எங்க அப்பா என்கின்ற சந்தோஷம் உன் நெற்றியில எழுதினவர் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என் தலையை மூடினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பிராணனை காத்தருளும், எனக்கு ஜீவனை உண்டாக்கி தாரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் என் அப்பாவா இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவன் எங்க அப்பா. யாரு? சர்வ வல்லவர் எங்க அப்பான்னா உனக்கு எப்படி பயம் வரலாம்? உனக்கு எப்படி பயம் வரலாம்? அப்ப இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பலனே, நீர் என் தலையை மூடி, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். எந்த அளவுக்கு ஏசப்பா நம்முடைய தலையை மூடினார் என்பதை பார்க்க போறோம். பார்க்கலாமா? நல்லா கவனிங்க. உண்மையிலேயே நம்முடைய பிராணன் காக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால் 2 காரியம் நடக்கும். 1, மன மகிழ்ச்சியில எப்போதுமே நிலைத்திருப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பிதாவை எதை கேட்டாலும் அதை எனக்கு தர அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். நான் என் பிதாவை முகமுகமாய் நான் தரிசிக்க போகிறேன். ஆமென். என் தலையை அவர் மூடிவிட்டார். அவரை அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? அப்ப பயம் வராது. ஏன்? இயேசு கிறிஸ்து என் தலையை மூடுகிறவராய் இருக்கிறார். ஆமென். சத்துருவால் வரக்கூடிய எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி நான் எதை கேட்டாலும் என் பிதா எனக்கு செய்ய வல்லவர். ஆமென் சொல்லாமா? ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், நீங்க கால்குலேட் பண்ணாதீங்க. இது பெரிய ஜபம், இந்த ஜபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுப்பாரா, நான் கேட்டா கொடுப்பாரா அப்படிலாம் கேட்க. நீங்க எதை கேட்டாலும் அதை செய்ய வல்லமை உடையவர். அப்போ யுத்த நாளிலே பிசாசு என்ன பண்றான்னா, உன்னால முடியாது, நீ இதை செய்ய முடியாது, நீ விழுந்துருவ, உன் பாவமெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்மளை போட்டு அப்படியே கசக்கி எடுப்பான், ஒரு பயத்தை கொடுப்பான். ஆனால் நாம் என்ன செய்யணும்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், எல்லாரும் சொல்லுங்க, யார் நாமத்தில்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனை அப்பா என்று கூப்பிடுகிற அந்த சந்தோஷம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? அவ்வளவுதான். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்தது. அப்போ எனக்கு பிராணன், நான் மரிக்க போறது இல்லை. ஏன்னா பயம்தான் மரணத்தை வருவிக்கும். ஆமேனா?
யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களால தேவனை சந்திக்க முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், ஏன்னா நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகள். யாரெல்லாம் பயப்படுறாங்களோ எந்த காரியமான இருக்கட்டும், தைரியமாய் உரிமையோட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், கர்த்தர் இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், தேவன் என் அப்பா அப்படின்ற அந்த நாமம், பிதாவின் நாமம் நம்முடைய நெற்றியில எழுதப்படணும். இதுதான் தலையை காப்பாற்றினது, பிராணன் காப்பாற்றினது, என் தலையை மூடினார் என்கின்ற மகிமை. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில், ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம் எங்கிருந்து வாசிக்கணும் தெரியுமா? 15 வாசிப்பாங்களா? அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்க பெறல. அப்ப பயம் என்னது? அடிமைத்தனம். தேவனுடைய பார்வையில ஒருத்தரும் அடிமையே கிடையாது. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து ரட்சகர்னு விசுவாசிக்கிறீங்க? எல்லா கரங்களும் ஆமென் சொல்லுங்களேன். பயம் இனி உங்களை அச்சுறுத்தாது. சத்துரு இனி உங்களை பயப்பட பண்ணும்படி உங்க வாழ்க்கையில போராட்டத்தை கொண்டு வர முடியாது. ஏனென்றால் நாம் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றோம். யார் அப்பா? இப்ப நமக்கு எல்லாரும் சொல்லு, யார் அப்பா? தேவன் எங்க அப்பா. நான் சொல்றதெல்லாம் கவனிங்க. யார் நாமத்துல? எல்லாரும் சொல்லு, யார் நாமத்துல? எல்லாம் மறுபடியும் சொல்லு, யார் நாமத்துல? இப்ப நம்முடைய சிந்தனையில நம்ம எல்லாமே ஆலோசனை பண்ணுவோம். ஏன்னா அறிவிலிருந்து எண்ணங்கள் உதயமாகிறது. எண்ணங்கள், அந்த எண்ணங்களிலிருந்து ஆலோசனை பண்ணுகிறோம் அந்த காரியத்தை செயல்படுத்துவதற்கு. அந்த செயல்கள்லாம் மகத்துவமாக நம்முடைய தேவன் மாற்றுகிறார் என்று பார்த்தோம். ஆமேனா? நம்முடைய செயல்கள் எல்லாம் மகத்துவமாக மாற்றுகிறார். இப்ப நான் சொல்ற கவனிங்க, எல்லா செயல்களையும் எனக்காக தேவன் யாவையும் செய்து முடித்து விட்டார். இப்போ எங்க சிந்தனையில தேவன் எங்க அப்பா. ஆமேனா? ஒரு எம்எல்ஏ உடைய பையனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. எங்க அப்பா பார்த்துக்குவாரு, எல்லாம் என்ன பிரச்சனை எங்க அப்பா பார்த்துக்குவாரு, எங்க அப்பா இருக்கிறாரு எனக்கு. ஆமென். உன் தலையில பயம் வரக்கூடாது, உன் சிந்தனையில குழப்பம் வரக்கூடாது. ஆனா சத்துரு என்ன செய்வான்? குழப்பத்தை உண்டு பண்ண பார்ப்பான். நான் சொல்றது புரிஞ்சுதா இல்லையாமா? எல்லாம் கவனிங்க. குழப்பத்தை உண்டு பண்ண பார்த்துட்டு அப்படியே ஒரு மூலையில முடங்க வைப்பான். சத்துருடைய நோக்கமே இதுதான். ஆனா இன்னைக்கு எங்க அப்பா தேவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அப்பா என்று கூப்பிடுகிற அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் இப்ப என் நெற்றியில எங்க அப்பாவுடைய பெயர் எழுதப்பட்டிருக்குது. என் தலை காப்பாற்றப்பட்டு விட்டது. யுத்த நாளிலே எவ்வளவு பெரிய யுத்தம் வந்தாலும் நான் நம்பிக்கையா இருப்பேன். தேவன் எங்க அப்பா. ஆமேனா? நான் எனக்கு மரணம் கிடையாது, நான் அவரை போய் முகமுகமாய் தரிசிப்பேன். அந்த சிந்தை உன் மைண்டுக்குள்ள வந்துருச்சுன்னா ஜீவன். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். மாம்ச சிந்தை தான் பயம். என்னால முடியாது, உன்னால இதுதான் முடியும். ஆனா உன்னால முடியலையே பிசாசு உன் நம்பிக்கையை, உன் மேல நம்பிக்கை வச்சு உன்னை தூண்டி விட்டுக்கினே இருப்பான். அந்த வசனத்தை வாசிக்க இதே ரோமர் 8:6 வாசி பார்க்கலாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இப்ப நமக்கு என்ன சிந்தை வந்துருச்சு? ஆவியின் சிந்தை. யாரு நம்முடைய அப்பா? யார் நம்முடைய அப்பா? தேவன் நம்முடைய அப்பா. தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பிசாசு என்ன செய்வான் அப்படின்னா, உன்னுடைய ஆவி மண்டலத்துல வந்து நிற்பான். அவன் நம்ம மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் யுத்தம் பண்ணிக்கினே இருப்பான். ஆனா நாம் ஜெயித்து விட்டோம். ஆமென். யார் நாமத்துல? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்பின் பெலனா இருக்கிறார். சொல்லுங்க, நம்முடைய ரட்சிப்பின் பெலனா இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்துல 3-4 வசனங்களை வாசிங்களேன். இனி ஒரு சாபம் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம்
நெற்றிகளில் இருக்கும். அவள் தான். இதுதாங்க சத்தியம். யாருடைய நாமம்? தேவனுடைய நாமம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய நாமம் என் நெற்றியில் இருக்கிறது. இப்ப பிசாசு எங்க அடிப்பான்னு பார்த்தோம். இப்ப யுத்தத்துக்கு போனா சத்துரு எங்க அடிப்பான்? தலையில தான் அடிப்பான். மெயின் அவன் தலையை பாருங்க. அவன் யுத்தம் பண்றதே, ஒருத்தன் கூட யுத்தம் பண்றதே வாளை வச்சுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு ஈட்டியை வச்சுக்கணும். யுத்தம் பண்றதே எதுக்கு அப்படின்னா அவனை சாகடிக்கணும். எங்க அடிச்சா பட்டுன்னு உயிர் போயிடும், தலையில அடிக்கணும். ஆனா கவனிங்க, பிசாசு என்ன செய்வான்னா தேவனையே நம்மையை விட்டு பிரிச்சது எது? பயம். சொல்லுங்க, எது? பயம். ஏன்னா தேவனுடைய பார்வையில் அடிமைகளே கிடையாது. ஆமேனா? தேவனுடைய பார்வையில் யாரும் இல்லை அடிமை. யாருக்கு பயம் வரும்? அடிமைகளுக்கு பயம். இல்லை வாய்த்தர சொல்லி, யாருக்கு பயம் வரும்? அடிமைகளுக்கு பயம் வரும். ஆனா தேவன் எங்க அப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் நெற்றியில, உன் சிந்தனையில இந்த ஆவியின் சிந்தை, மாம்ச சிந்தை பயம். மாம்ச சிந்தை என்னது? பயம். அது உனக்கு மரணத்தை கொடுக்கும். ஆனா ஆவியின் சிந்தை என்ன சிந்தை? ஆவியின் சிந்தை இயேசு கிறிஸ்து யாம் பாவத்துக்காக சிலுவையில் மரித்தார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அப்ப தேவன் உங்க அப்பா. ஆமேனா? உன் நெற்றியில இப்ப யார் நாமம் இருக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா என் அப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா யார் அப்பா? என் அப்பா. அப்ப பிசாசு வெக்கப்பட்டு போயிடுவான். ஆமேனா? அப்ப உன் தலைய பிசாசு என்ன செய்வான்னா உன் தலையை அடிக்கணும். இதுதான் உன்னுடைய நோக்கமா இருக்கும். சரி, இப்ப நான் சொல்றேன், கர்த்தர் உன் தலையை மூடி விட்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்து என் ரட்சிப்பின் பெலன், என் ரட்சகர். அவர் தான் என் ரட்சிப்பின் பெலன். ஆமேனா? இப்ப நீ எப்படி இருப்ப? பயங்கர சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் உனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். ரட்சிப்பின் சந்தோஷம். சொல்லுங்க, என்ன இருக்கும்? ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உனக்குள்ள இருக்கும். இன்னொரு பக்கம் உன்னுடைய இருதயம் உடைந்து கண்ணீரால அழுது கொண்டே இருப்பாய், கண்ணீரை வடித்து கொண்டே இருப்பாய். எதுக்காக தெரியுமா? அப்பா, நல்லா கவனிங்க, கர்த்தர் உன் ரட்சகராக இருக்கிறார். ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உன் ரட்சகராக இருக்கிறாரே, ஆனால் உன் தலையை அவர் மூடி விட்டார். ஆமேனா? உன் தலையை அவர் என்ன பண்றாரு? மூடுறார், மூடி விட்டார். அவர் தான் உனக்கு கேடகமாய், அவர் தான் உன் தலை சீராவாய், உன் தலையை அவர் மூடிட்டார். அவர் உன் தலையை மூடினார் அப்படின்னா உனக்குள்ள என்ன சந்தோஷம் இருக்கும்? ரட்சிப்பின் சந்தோஷம். ஆமேன். நிச்சயமா என் தகப்பனை நான் பார்ப்பேன், என் பிதாவை நான் பார்ப்பேன், எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார் என்கின்ற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும். ரெண்டாவது, உன் சகோதரர்கள் மேல ஆத்தும பாரம் இருக்கும். யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்கள பார்த்து நீ கண்ணீர் வடிச்சுன்னு இருப்ப. இதுதான் அடையாளம். நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, உன் தலை காப்பாற்றப்பட்டிருக்கிறது. காப்பாற்றப்பட்டிருக்குதுன்னா உனக்கு மரணம் இல்லை. உனக்கு என்ன இல்லை? சொல்லு, வாய்த்தன் சொல்லுங்க, எனக்கு என்ன இல்லை? ஏன்? எங்க அப்பா என்னன்னைக்கு ஜீவிக்கிறவர். ஆமேன். என்னன்னைக்கு இருக்கிறவர். அவரை நான் முகமுகமாய் நான் தரிசிக்க போகிறேன் என்கின்ற அந்த நம்பிக்கை தான் சந்தோஷத்தை கொடுக்கும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த வசனம் வாசிக்கிறீங்களா? ரட்சிப்பின் சந்தோஷம். ஏசாயா 12, ஏசாயா 12ஆம் அதிகாரத்தில் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எப்படி நமக்கு கிரியை செய்கிறது என்பதை பாருங்கள். ஏசாயா 12ல் வாசிங்க பார்க்கலாம். 2ஆம் வசனத்தை. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். ஆக நல்லா கவனிக்கணும், யார் மேல நம்பிக்கை வரணும்? தேவன் மேல நம்பிக்கை வரணும். நான் யாருடைய பிள்ளை? எத்தனை பேர் நம்புறீங்க நான் தேவனுடைய பிள்ளைன்னு? சரி, உங்க அப்பா மாம்சத்தின்படியே நீங்க நம்புறீங்களா இல்லையா நான் எங்க அப்பாவுடைய பிள்ளைன்னு? ஆமே. இந்த அப்பா உனக்கு ஜீவனை கொடுக்க முடியாது, ஆனா எங்க அப்பா ஜீவனை கொடுக்கிறவர். ஆமே. சரி, நம்பிக்கைக்கு ஆப்போசிட் என்னது? பயம். யாரை நம்ப வைப்பான்? உன்னை நம்ப வைப்பான். பிசாசுடைய நோக்கமே என்னது? உன் மாம்சத்தை நம்ப வைப்பான். உன்னால முடியாது. ஆமாண்டா, என்னால முடியாதுடா, எங்க அப்பாவால முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இதான் ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த நம்பிக்கையை குலைக்கிற மாதிரி தான் பிசாசு உனக்கு பிரச்சனையை கொண்டு வருவான். சர்ச்சுக்கு போய் மட்டும் என்ன வந்துச்சு உனக்கு? நீ நீ உன் ஜபம் பண்ணி மட்டும் உனக்கு என்ன வந்துருச்சு? உன்னால முடியல பாரு, உனக்கு வெக்கம் பாரு, உனக்கு அசிங்கம் பாரு, உனக்கு அவமானம் பாரு அப்படின்ற மாதிரி பிசாசு கொண்டு வருவான். ஆனா ஒரே ஒரு காரியம் உனக்குள்ள என்ன இருக்கணும்?
நம்பிக்கை. சொல்லுங்க, என்ன இருக்கணும்? இந்த நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து இரட்சகர், பிதா என் தேவனா இருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருக்குமே ஆனால், தொடர்ந்து வாசிங்களேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர் அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். என் கீதம் என்பதுதான் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். தேவன் என் தகப்பன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நம்பிக்கை உனக்குள்ள இருக்குமே ஆனால் சத்துரு வெக்கப்பட்டு போயிடுவான். இந்த நம்பிக்கை நமக்கு கொடுத்தவர் தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லாமா? அப்போ கவனிங்க, இந்த சந்தோஷம் உனக்குள் இருக்குமே ஆனால் பிசாசு உனக்கு என்ன கொண்டு வர முடியாது? பயத்தை கொண்டு வர முடியாது. சொல்லுங்க, என்ன கொண்டு வர முடியாது? பயத்தை கொண்டு வர முடியாது. எப்பவுமே சந்தோஷமா இருப்ப. இந்த சந்தோஷம் உனக்குள் இருக்குமே ஆனால் ரெண்டாவதா உனக்கு ஒரு காரியம் நடக்கும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கலையோ, அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் துன்மார்கனா பொல்லாங்கனா, அதெல்லாம் நீ பார்க்க மாட்ட. அவன் ஒரு மனுஷன். அப்பா, இந்த மனுஷங்க எல்லாம் என் சகோதரர்கள் அல்லவா, இவங்க எல்லாம் உண்மை ஏத்துக்கலையே அப்படின்னு நினைக்கும் போது, அப்பாவுடைய அன்பை நினைக்கும் போது உன் இருதயத்தில் கண்ணீர் தார தாரையா ஓடும். யாரு கூடிய சண்டையே நடக்காது. யாராகிலும் வசனத்துக்கு விரோதமா, உன் வீட்டிலேயே உன் கணவனே வசனத்துக்கு விரோதமா நடப்பாங்க. நல்லா கவனிங்க, நான் சொல்றது நல்ல ரட்சிப்பின் சந்தோஷம், நல்ல ஹையில பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். அவங்களுடைய இதயம் கீதம் பாடிக்கொண்டே இருக்கும், தேவனை துதித்து கொண்டே இருக்கும், அந்த துதி இருக்கும். ரெண்டாவது, யாராகிலும் இந்த வசனத்துக்கு விரோதமா நடந்தாங்கன்னா, இந்த வசனத்தின்படி யாருன்னா வாழலன்னா, அப்படியே உன் உள்ளம் உடைஞ்சி, ஆண்டவரே இவர்கள் எல்லாம் உம்மை அப்பான்னு பார்க்கிற அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக இவங்க திரும்பணுமான்னு சொல்லி உன் கண்ணீர் தார தாரையா வடிக்கும். அப்படியே இப்போ நம்ம ஜெபம் பண்ணோம், உபவாச ஜெபத்தில் வந்திருக்கிறோம், ஆத்ம பாரத்தோட ஜெபம் பண்ணிக்கிட்டே உள்ளம் உடையும். ஒவ்வொரு ஜெப குறிப்பும் கொடுக்கும்போது உள்ளம் உடையும். இதுதான் உன் தலை காக்கப்பட்டிருக்குது, உன் நெற்றியில பிதாவின் நாமம் எழுதப்பட்டிருக்கிறது, உனக்கு சந்தோஷம் இருக்கிறது. எனக்கு எங்க அப்பா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எங்க அப்பா சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்னா, இதை தான் அடிக்கிறதுக்கு வருவான். இதுதான் நீங்க பார்க்க போறோம். இப்ப இதை மட்டும் பார்த்து முடிக்க போறோம். பார்க்கலாமா? இந்த ரட்சிப்பின் சந்தோஷம். மறுபடியும் அந்த 2ஆம் வசனத்தை வாசி, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இதோ தேவனே என் ரட்சிப்பு. அல்லேலூயா. தேவனே என் ரட்சிப்பு. நான் பயப்படாமல் நம்பிக்கையா, சொல்லுங்க, என்ன இருப்பேன்? நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? தேவன் எங்க அப்பா. சொல்லுங்க, என்ன நம்பிக்கை? எல்லாம் அறிக்கை பண்ணு. தேவனுடைய பிள்ளை நீ. உனக்கு என்ன குறைவு? ஆமேனா? நீ யாருடைய பிள்ளை? தேவன், என் தேவனாலே எல்லாம் கூட. சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. அப்போ உன் மனசு எப்படி இருக்கு? இப்ப கர்த்தராகிய யெகோவா என் பெலனும். ஆமேன். யார் இந்த யெகோவா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டவர். ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பெலனே, என் யெகோவா இயேசு ராஜனே, நீர் என் பெலனா இருக்கிறதுனால என் தலையை நீ காப்பாற்றி விட்டீர். ஆமென். என் தலையை நீ காப்பாற்றுகிறீர். என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்பும். என் கீதம், என் மனசுக்குள்ள மன சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். ஆமேனா? இந்த சந்தோஷம் இருந்துச்சுன்னா, உங்க வீட்டுக்காரு ஏதாவது தப்பு பண்ணாருன்னா, உன் மனைவி ஏதாவது மிஸ் ஆகி நடக்கிறாங்க, உன் பிள்ளைங்க தவறு பண்ணி போறாங்க அப்படின்னா, தேவ சமூகத்தில் போய் உட்காந்து ஓன்னு அழுவ. உன் சபையார்கள் தவறு செய்யும் போது, அல்லது வழிமாறி போகும்போது, அல்லது ரட்சிக்கப்படாத இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாய் வந்து கொண்டே இருக்கும். இதுதான் அடையாளம். உன் தலை காப்பாற்றப்பட்டிருக்கிறது, நீ மீட்கப்பட்டிருக்கிற என்பதுக்கு என்ன அடையாளம்னா, இதுதான் அடையாளம். 119ஆம் சங்கீதம் 136வது வசனத்தை வாசிக்கலாம். 119ஆம் சங்கீதம் 136வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். நல்ல முக்கியமான வசனம், கவனிங்களே. உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களில் இருந்து நீர் தாரைகள் ஓடுகிறது. ஏன்னா என் நம்பிக்கை யார்? இப்போ என் நம்பிக்கை யார்? இப்போ தேவன் என் அப்பா. எல்லாம் சொல்லுங்க, யார் எங்க அப்பா? தேவன் என் அப்பா. ஆமென் சொல்லுங்க. யார் என் அப்பா? தேவன் என் அப்பா அப்படின்னு என்னை காப்பாற்றின என் ரட்சிப்பின் பலன் யாரு? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்களேன்.
என் ரட்சிப்பின் பலன் யாரு? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நான் என்ன பண்றேன்னா, இப்போ மனுஷங்க ஆண்டவருடைய இந்த அன்பை வசனத்தின்படியெல்லாம் நடக்காம, இன்னைக்கு யாரெல்லாம் இந்த வசனத்தின்படி நடக்காம இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்ததும் என் கண்ணில் கண்ணீர் மட்டும்தான் வரும். நான் யாரு கூட சண்டைலாம் போட மாட்டேன். என்னை எல்லாருமே என் சகோதரர்கள். ஆமேன். என் பிதாவின் நாமம் என் நெற்றியில் எழுதி இருக்கிறது. எனக்கு எங்க அப்பா இருக்கிறாரியா, என்ன நடந்தாலும் எங்க அப்பா பார்த்து கொள்ளுவார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? இந்த சந்தோஷம் உனக்குள் இருக்குமே ஆனால், நல்லா கவனிங்க, இந்த சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் உனக்குள் இருக்கும்னா, அதே சமயம் சகோதரர்களுக்காக எங்க அப்பாவுடைய வார்த்தையை கடைபிடிக்காமல், எங்க அப்பாவுடைய வார்த்தை அறியாமல் போய்கொண்டிருக்கிற என் ஜனங்கள் எல்லாரும் மீட்கப்படணும்னு சொல்லி ஆத்தும பாரத்தோட கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். இவர்களுக்கு தான் பிதாவின் நாமம் நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் தான் சீயோன் எருசலேம் என்கிற மகிமையில தஞ்சமடைகிறவர்கள். தேவன் உங்க அப்பாவா இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? ஆமென் சொல்லாமா? எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த நாமத்தை மறுதலின்னு சொல்லி சத்துரு பயங்கரமாய் துன்புறுத்துகிறான். ஆனால் எத்தனை பேர் இரத்த சாட்சிகளாக என் கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறார். இது மாம்ச உடல், இது ஒரு மாய உடல், இது ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சிடும். ஆனால் என் தேவன் என் நம்பிக்கையா இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். என் தேவன் என் நம்பிக்கையா இருக்கிறார். அப்படியானால் நீங்க தான் ரட்சிக்கப்படணும் என்கின்ற அந்த ஆத்தும பாரம், இந்த ரெண்டு காரியம் தான் நமக்குள்ளே வரும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உனக்குள்ள ஆத்தும பாரம் ஏற்பட்டு என் ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படலையேன்னு சொல்லி இன்னைக்கு உன் மனசுக்குள்ள அந்த வலி இருக்குதா? உன் கண்களிலே நீர் தாரைகள் ஓடுகிறதா? அல்லது உன் வீட்டுக்குள்ள சண்டை நடக்குதா? கவனி, இத்தோடு கூட நான் முடிச்சிடுறேன். நான் கேட்கறது தான், உன் கணவனோடு நீ போய் சண்டை போடுற, உன் மனைவியோடு நீ போய் சண்டை போடுற, உன் பிள்ளை கூட நீ சண்டை போடுறன்னா பிதாவின் நாமம் உன் நெற்றியில இல்லை. சத்துரு உன்னை வெட்டி வீழ்த்திட்டு இருக்கிறான். உனக்குள்ள பயம் இருக்கிறது. சிம்பிளா கண்டுபிடிச்சுங்க. என்னால என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது ஆண்டவர். என்ன பிரச்சனை எனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் உண்மையிலேயே நீங்க ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்திய ரட்சகர் என்கின்ற அவர் தான் என் பலன் என்கின்ற நம்பிக்கை இருக்குமேனால், அவர் நாமத்தில் தேவன் எங்க அப்பா அப்படின்ற அந்த ஒரு ரட்சிப்பின் நம்பிக்கையின் சந்தோஷம் உனக்குள்ள இருக்குமே ஆனால், நீ போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என் கணவர் தெரியாம பேசிட்டாரு, அவர் உங்க வசனத்தை அறிஞ்சிட்டாருன்னா அந்த வார்த்தை பேச மாட்டாரு. ஐயோ அவர் இன்னைக்கு மரித்து போய் இருக்கிறார், உங்க வசனம் தெரியல ஆண்டவரேன்னு சொல்லி நீ உட்கார்ந்து அழுவ. ஆனால் பிசாசு உன்னை தாக்கி இருக்கிறான் அப்படின்னா நீ சண்டை போடுவ. இதான் சிம்டம்ஸ், இதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அறிகுறிகள். நீங்க எப்படி இருக்கிறீங்க? பிதாவின் நாமம் உங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறதா? என் கர்த்தர் என் தலையை காப்பாத்திட்டார், ஏசப்பா ஆமேனா. ஏசுராஜா ரட்சகராக இருக்கிறார். என்ன நடந்தாலும் அவர்கிட்ட போய் எங்க அப்பா எனக்கு இருக்கிறார். ஏன் என்றால் அவர் என் தலையை காப்பாற்றி விட்டார். நம்முடைய தலையை காப்பாற்றின நம்முடைய கர்த்தர் நமக்கு என்ன செய்வார் என்று 3வது சங்கீதத்தை இது வாசிக்க பார்க்கலாம். சங்கீத புத்தகத்தில் 3வது சங்கீதத்தில் 3ஆம் சங்கீதம் அதுல 3ஆம் வசனமா வாசிக்க பார்க்கலாம். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. 2வது, கர்த்தர் நம்முடைய தலையை என்ன பண்றாரு? உயர்த்துகிறார். அவர் நம்முடைய தலையை மூடினவர். நம்முடைய தலையை மூடின கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார். அங்க சொல்றாரு பாருங்களேன். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் எதை குறித்து என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். என் நம்பிக்கை யாரு? தேவன் என் நம்பிக்கை. ஆமென். தேவன் எங்க அப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நான் என்ன பண்ணுறேன்? என் தலையை அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். 6ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். புரிஞ்சு போச்சா? ஏன் உனக்கு பயம் வருது? சத்துரு உன் கூட யுத்தம் பண்ணிக்கினே இருக்கிறான். இவன் யுத்தம் ஓயுமானா ஓயாது. நீ நைட்ல தூங்கின்னு இருப்ப, உன் தூக்கத்தில் கூட கனவுல வந்து நிற்பான், ஒரு பயத்தை கொடுப்பான். திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுற மாதிரியும்,
திடீர்னு உன்னை பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் நிறைய பேருக்கு சொப்பனங்கள்லாம் வரும் இல்லையா? நல்லா கவனிங்க. இப்போ இயேசு கிறிஸ்திய ரட்சகர், ஆமேன் சொல்லுங்க. இந்த ரட்சிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் உங்களுக்கு பயமே வராது. உங்களை சுற்றிலும் இந்த யுத்தம் எப்படி நடக்குதுங்க? சுற்றிலும் பிசாசுடைய இந்த கோர தாண்டவன் அடிச்சுக்கினே இருப்பான். அவனுடைய அக்னியாஸ்தரங்கள் உன்னை என்ன பண்ணும்? பயமுறுத்திக்கினே இருக்கும். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். நீ பயப்படுறியா? சந்தோஷமா இருக்கிறியா? இதுதான் கேள்வி. நீ பயப்படுறியா? சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறியா? நீ பயப்படுற அப்படின்னா எங்கேயோ கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்ட. பிசாசு உனக்கு பயமுறுத்துறான். உன் பலன் இயேசு கிறிஸ்துவாக இல்லை. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, மறுபடியும் அவரை பிடிச்சிக்கங்க. ஏசப்பா நீரே என் பலன். ஆமேன். கர்த்தர் உங்கள் பலனா இருப்பாரே ஆனால் உங்க நம்பிக்கை பெருகிடும் தேவன் மேல. ஆமேன். புரிஞ்சு போச்சா? இயேசு கிறிஸ்து என் இரட்சகர், அவரே என்னுடைய பலன். இந்த யெகோவா தான் என்னுடைய பலனா இருக்கிறார். அந்த 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 ஒரு அவர் மேல ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா, அந்த ரட்சிக்கப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டோம்னா, தேவனே என் நம்பிக்கை. புரிஞ்சு போச்சா? புரிஞ்சு போச்சா? இது ஸ்பிரிட்ல வரும், நம்முடைய ஆவியில இந்த கலக்கம் வரும். நான் சொல்றது புரியுதா? இந்த ஆவியில நம்முடைய இந்த கலக்கம் வரும். அப்போ கர்த்தர் என் தலையை உயர்த்தி இருக்கிறார் என்பதை நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இந்த ஆத்தும பாரம். எல்லாருக்காக ஜெபம் உட்காந்துருப்ப. யாருக்காச்சும் அந்த அனுபவம் இருக்குதா? பார்த்துங்க. சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்குங்க. நீங்க தேவனை முகமுகமாய் தரிசிப்பீங்க அப்படின்னா எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எல்லாருக்காக ஜெபம் பண்ண உட்காந்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் இப்போ நான் வாலிப்பிள்ளைகளை கேட்டேன், உங்கள் அப்பா அம்மா ஜெபம் பண்ணுறீங்களா? உன் சபையில் எத்தனை பேர் வீட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுறீங்க? நீங்களே கணக்கு பண்ணிங்க. அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நீங்கள் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களெல்லாம் நீங்கள் நினைவு கூறுங்கன்னு சொல்லி பாரப்படுறீங்க அப்படின்னா, பிதாவின் நாமம் உங்கள் நெற்றியில் இருக்கிறது, ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கிறது, உங்களுக்கு பயம் இல்லை, பிசாசை காலில் போட்டு நீங்கள் மிதிச்சு வச்சிருக்கிறீங்க. ஆமேனா? அப்படி இல்லை அப்படின்னா பிசாசை உங்களை போட்டு மிதிச்சு வச்சிருக்கிறான். நான் மறுபடியும் சொல்லவா? அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் நிருபம் 6வது அதிகாரம். எபேசியர் நிருபம் 6வது அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க. இங்கே தான் சத்தியத்தை கொஞ்சம் ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். 18வது வசனத்தை வாசிங்க. 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். கவனிங்க. தேவன் என் தகப்பன் என்கின்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்குமே ஆனால், அவருடைய வசனத்தை காத்து நடக்காதிருக்கிற மனுஷர்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல். நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கேட்குறேன், உன்னால உன் சகோதரனுக்காக ஜெபம் பண்ண முடியுதா? சர்ச்சில் வரக்கூடிய ஒவ்வொரு சகோதரருக்காக ஜெபம் பண்ண முடியுதா? அப்படி நீ ஜெபம் பண்ற அப்படின்னா, தாவீது இங்க சொல்றாரு இல்லையா, சங்கீதக்காரர் சொல்றாரு இல்லையா, மனுஷர் உம்முடைய வசனத்தை காத்து நடவாதபடினாலே ஆண்டவரே என் கண்களில நீர் தாரைகள் ஓடுது ஆண்டவரே. இந்த ஒரு கான்செப்ட், எங்க அப்பா தேவன், இவர்கள் எல்லாரும் என் சகோதரர்கள். ஆமென். தேவன் எங்க அப்பா, இந்த நம்பிக்கையை கொடுத்தவர் என் ரட்சிப்பின் பலன், என் ரட்சிப்பின் கீதமாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. உங்களால சகல பரிசுத்தவான்களுக்காக முழங்கால் படிட்டு இன்னைக்கு யார் யாரெல்லாம் பெரிய தேவனுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள், அவங்களுடைய மைண்டில் இருக்கணும், அவங்கள பற்றின நினைவுகள் உன் மைண்டில் இருக்கணும். எத்தனை பேர் அவங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்றீங்க? நீங்க ஜெயங்கொண்டவர்கள்,
சத்துரு வெக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். இப்போ இந்த நிலைக்கு நம்ம வரணும்னா உபவாச ஜபம்லாம் வரது ரொம்ப ரேர் தெரியுமா? மற்ற ஜபத்துக்கெல்லாம் வரும். உபவாச ஜபத்துக்கு வந்து பாரத்தோடு ஜபம் பண்ணணும். எல்லா ஜனங்களுக்காகவும், நம்ம தெருவில் இருக்கிறவங்களுக்கு, அப்புறமா ஊரில் இருக்கிறவங்களுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஒவ்வொரு சகோதரனும், என்ன எல்லாம் தேவ சாயல்ல படைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்காக மன உறுதியோட. இந்த வசனம் பயங்கர ஆழம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியில ஜபம் பண்ணி, எதை ஜபம் பண்ணி? நல்ல மாம்சத்தை ஒடுக்கி, மாம்சத்தை ஜெயித்து ஆவியில ஜபம் பண்ணி, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் என்ன பண்ணுங்க? விழித்து கொண்டிருங்கள். என்ன பண்ணு? அப்படியே விழிப்பா, நான் ஒரு பாவியா இருக்கிறேன், என் கர்த்தர் என் இரட்சகரா இருக்கிறார், இயேசு கிறிஸ்து என் பலனா இருக்கிறார், என் ரட்சிப்பின் பலனா இருக்கிறார். அப்படி அவர்தான் என் தலையை மூடிட்டார், எனக்கு பயத்தை உண்டு பண்ணாமல் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து விட்டார். தேவன் என் அப்பாவா இருக்கிறார், அவருடைய நாமம் என் நெற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்தான் சீயோன் எருசலேம் என்ற மகிமையிலே அவரை தேவனை முகமுகமாய் சந்திக்கிறவர்கள். ஏன் தெரியுமா? கவனிங்க. இப்போ நான் மறுபடியும் சொல்றேன். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பாவம் செய்ததையும் பிசாசு மனுஷன் என்ன பண்ணிட்டான்? நுகத்தோடைய தூக்கி அவன் தோல் மேலே வச்சுட்டு மனதை குழப்பி 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 பயத்தை ஏற்படுத்தி தேவனையும் மனுஷனையும் பிரிச்சுட்டான். ஆமேனா? பிசாசு என்ன பண்ணிட்டான்? அப்பாவையும் பிள்ளையும் பிரிச்சுட்டான். யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவர்கள் அடிமைகள்னு பார்த்துட்டோம். ஆமேனா? நாம் திரும்பவும் பயப்படுறது அடிமைத்தனத்தின் ஆவியை தராமல். இப்ப பிசாசு என்ன பண்ணுவான்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தேவனை எங்க அப்பான்ற நம்பிக்கை நமக்குள்ள வந்துச்சு இல்லையா? வந்துச்சு இல்லையா? இப்போ அந்த சிந்தனையில பயத்தை ஏற்படுத்துவான். இப்போ இவன் என்ன செய்வான்னா, உன் ஆவியில வந்து அப்படியே பேசுவான். ஏன்னா இந்த 18வது வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. இந்த 18வது வசனத்தின்படி எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கிற பாரம் நமக்குள் இருக்கிறது என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள். புரிஞ்சு போச்சா? இந்த சம்பவம் நமக்குள்ள நடக்க கூடாதபடிக்கு பிசாசு என்ன செய்வான்னா, எப்படி யுத்தம் பண்றான் பாருங்க. ஏன்னா என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு அவன் யுத்தத்துக்கு வந்து நிற்கிறான். யுத்தத்துக்கு போகணும். எப்படி போகணும்? நல்ல பெல்ட் போட்டு கச்சையை கட்டணும், காலில் ஷூ இருக்கணும், அப்புறம் ஒரு மார்க் கவசம் இருக்கணும், கையில் ஒரு கேடகம் இருக்கணும், இந்த கையில் ஒரு வாள் இருக்கணும், வெட்டுறதுக்கு சத்துரு வெட்டுறதுக்கு வாள் இருக்கணும், தலையில் தலை சீரா இருக்கணும். இந்த தலை சீராவை எப்படி கட்டுவாங்க தெரியுமா? ரோமர்களுடைய போர் முறையை இங்கே அப்போஸ்தலன் பவுல் கையாளுறார். இதை மட்டும் பார்த்து நம்ம முடிக்கலாம். எல்லாருக்காக ஜபம் பண்ணக்கூடிய பாரம். சில பேர் ஜபம் பண்ணுவோம், ஆனால் பாரம் இருக்காது. பாரமுள்ள ஜபம்தான் பலமுள்ள ஜபம். மனசு உடையும். அப்படியே அந்த அவங்களுடைய நிலையை நினைச்சு பார்த்து இருதயத்தில் அப்படியே உடைஞ்சி பண்ணும். அதுதான் மன உறுதியோடு செய்யக்கூடிய வேண்டுதல் விண்ணப்பங்கள். இன்னைக்கு அப்படி உன் சபையில் இருக்கிற உன் சகோதரர்களுக்காக ஜபம் பண்ண முடியல அப்படின்னா அவன் ஏதோ பண்ணிட்டான் உன்னை. நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா இயேசு ரட்சகர்னு எப்ப நீ அவரை விசுவாசித்து சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சியோ அப்பவே அவன் என்ன பண்ணிட்டான்? உன் கூட யுத்தத்துக்கு வந்துட்டான். உன் கூட என்ன பண்ணிட்டான்? யுத்தத்துக்கு வந்து பல விதத்தில் உன் மனசுல எண்ணங்களை கொடுத்து பயத்தை ஏற்படுத்த. பயம் வந்துச்சுன்னா உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது. உன் நம்பிக்கையை குலைச்சிடுமா? எப்படிப்பட்ட பயத்தை கொடுப்பான்? உன்னால முடியல, நீ பாரு வெக்கப்படுற, நீ பாரு அசிங்கப்படுற, இப்படியே சொல்லி சொல்லி உன்னை குறித்து என்ன தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையை அடிப்பான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையை அடிப்பான். இந்த சிந்தனையில் என்ன பண்ணுவான்னா, தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையை அடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. 8 வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். 10ஆம் வசனம் வாசிங்க, 6-10 வாசிங்களேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தர்னா யாரு? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமை, அவருடைய பவர் நமக்குள்ள இருக்குது. அவர் தான் நம்ம ரட்சிப்பின் பலன். அவர் தான் நம்முடைய ரட்சிப்பின் பலன். அந்த பலனை நாம் தரித்து கொள்வோமே ஆனால் சத்துருவோட நம்ம ஜெயம் எடுத்துடலாம். ஆமென். அவன் நம்ம தலையை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமென் சொல்லாமா?
நல்லா கவனிங்க. இப்ப தலையில தலைச்சீரா இருக்கு இல்லையா, இப்ப நம்ம வாசிக்கும் போது நமக்கு தெரியும். தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். எதை தரித்துக் கொள்ளணும்? நல்லா கவனிங்க. தரித்துக் கொள்றது ஒண்ணு இருக்குது, எடுத்துக்கொள்றது ஒண்ணு இருக்குது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். தொடர்ந்து வாசிங்களேன். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சில பேருக்கு நல்லா தானே இருந்தோம். முன்னாடிலாம் சர்ச்சுக்கு வரணும் ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. இன்னைக்கு ஏதோ மிஷின் மாதிரி வந்து ஏதோ சர்ச்சுக்கு போயிட்டோம். சர்ச்சுக்கு போகலாம் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. ஏதோ போகிறோம். எத்தனை பேருக்கு அது மாதிரி இருக்குதுன்னு தெரியல. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த பிசாசு என்ன செய்வான்னா, தந்திரமாக அவன் வந்து உள்ளே வந்து அடிப்பான். ஸ்பிரிட்டில், நம்முடைய ஆவியில் அடிப்பான், நம்முடைய சிந்தனையில். இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன் இன்னைக்கு. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பலனாக இருக்கிறார். அவன் எப்படின்னா பிசாசின் தந்திரன்றாரு. தந்திரனா டைரக்டாக வரமாட்டான். நம்முடைய நினைவுகளில், நம்முடைய ஆவியில், நம்முடைய சிந்தனையில் வந்து நமக்கு பயத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். ஆனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சர்வாயுத வர்க்கங்கள், அவர் நமக்கு நல்ல உடைகளை கொடுத்திருக்கிறார். போர் ஆயுதங்கள், சர்வாயுத வர்க்கங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஈஸியா பிசாசை ஜெயிச்சிடலாம். ஆமேனா? அவர் உன் தலையை என்ன பண்ணுவாரு? மூடிக்கொள்வாரு. தொடர்ந்து வாசிக்கும் போது, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. முதல்ல தரித்து கொள்ளுங்கள் அப்படின்றாரு. ரெண்டாவது எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றாரு. என்னது? துரைத்தனங்கள், அப்புறம் அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள். இவங்களாம் நீங்கள் நேரில் பார்த்துக்கிறீங்களா? பார்த்துக்கிறோமா நம்ம? நல்லா கவனிங்க. இவர்கள் என்ன செய்வாங்கன்னா, உங்கள் நினைவுகளில் வந்து குழப்பி 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 இப்போ சர்ச்சுக்கு வரமாட்டேன் அப்படின்னு நின்றுவீங்க. ஏன்னு கேட்டால் கரெக்டான பதில் சொல்லுவீங்க. இதனால தான் பிரதர் வரல, இந்த போகிறேன் கண்ணில் காட்டுவீங்க. அதுக்கு என்னன்னா, அந்த பிரச்சனையை ஏற்படுத்தி உங்கள் மனதில் குழப்பத்தை உண்டு பண்ணி உங்களால் ஏதோ ஆகும்ன்றதை போல் நீங்கள் போய் செய்ய வச்சிருவான். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போயிடு, இல்லைன்னா இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். இந்த ஆவிகள் வந்து என்ன செய்யும்னா, உங்களை நம்ப வச்சு போயிடுவான். தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையை எடுத்துருவான். அப்போ இது நமக்கு தெரியாது. இப்போ நல்லா குடும்பம் போயினே இருக்கும். திடீர்னு பார்த்தோன்னா ஒரு பிள்ளைக்குள்ள பிசாசு வந்து பலவீனமான பிள்ளைக்குள்ள இந்த பிசாசு பூந்து எது 4 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அப்புறம் சொல்லுங்க இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை. நேதுங்க, ஒரு யுத்தத்துக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய ஆர்மி வரும் இல்லையா? அப்போ அந்த பிசாசுடைய விழுந்து போன ஆவிகளுடைய ஆர்மியே வந்து நிற்குது, நமக்கு தெரியல. அதனால தான் மனசெல்லாம் வலிக்குது நமக்கு. சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மனசெல்லாம் வலிக்கும், அப்படியே அழுவோம். சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அந்த மனசை இறுக்கி பிடிச்சிடுவான், சாப்பிட வைக்க மாட்டான். சாப்பிடாத பாரு, ஒன்று அசிங்கப்பட்டுட்டாங்கல்ல, போய் சாப்பிடாத. அந்த பிள்ளைங்களை போய்ட்டு ஒரு இருட்டு அறையில் போய் தள்ளிடுவான். இதெல்லாம் பண்ணுறது யார் தெரியுமா? இந்த பொல்லாத ஆவி. இப்போ நான் இதை எப்படி ஜெயிக்கிறது? அதுதான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. இப்போ வாசிக்க போல தொடர்ந்து, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள்.
தரித்து கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். கவனிங்களேன், இந்த தரித்து கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன தெரியுமா? நம்முடைய உடம்புல எப்பவுமே இருப்பது தரித்து கொள்றது. நம்ம யுத்தம் பண்ணுவதற்காக நம்ம என்ன பண்ணணும்? சில ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளணும். அப்போ தரித்து கொள்ளுதலும் எடுத்துக்கொள்ளுதலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் ஈஸியாக சத்துருவ ஜெயங்கொண்டு நாம் அப்பா என்கின்ற அந்த மகிமைக்குள்ள, தேவன் நம்முடைய அப்பா என்ற மகிமைக்குள்ள பிரவேசிக்கலாம். அதுக்கு என்னன்னா சத்தியம் என்னும் கச்சை. கச்சைனா என்னது? இடுப்புல கற்ற நம்முடைய நிர்வாணத்தை மூடுகிற கச்சை. அது என்னது? அது சத்தியம். எது சத்தியம்? எது சத்தியம்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் பாருங்களேன். சத்தியம் என்னும் கச்சை என்பது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துடைய தெய்வீக தன்மை. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். எதை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தாராம்? தேவனுடைய குமாரன் நான் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படி நான் பிறந்தேன். அப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற எல்லாருக்கும் என்ன இருக்குது? சத்தியம் என்னும் கச்சை இருக்குது. அப்ப ஈஸியா சத்துருவை ஜெயிச்சிடலாம். ஆமெனா? அடுத்தது நீதி என்னும் மார்க்கவசம். எது நீதி? நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் நீதியை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார் பரிசுத்த ஆவியானவர். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். எது நீதினா, இயேசு கிறிஸ்து இப்ப எங்க இருக்கிறாரு? பிதாவாகிய தேவனுடைய வலது வருஷத்துல உட்கார்ந்து இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பனா நமக்கு ஒரு மார்க் அவசம் இருக்குது. பிசாசு என்ன செய்வான் அப்படின்னா, நம்முடைய இருதயத்துல இந்த மார்க் அவசரம் எதுக்கு தேவை? நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கிறதுக்கு. சத்தியம் நம்முடைய நிர்வாணத்தை காக்கிறது. ஆமெனா? சத்தியம் நம்முடைய நிர்வாணத்தை காக்கிறது. அடுத்தது மார்க் அவசம் நம்முடைய மார்பை, நம்முடைய இருதயத்தை பாதுகாப்பது. பிசாசு என்ன செய்வான்னா, இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? இயேசு எங்க இருக்கிறாரு? இப்ப நிறைய குழப்பங்களை உண்டு பண்ணுவான். அப்ப நம்முடைய மார்ல குத்த பார்ப்பான். அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறார். நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் நீதியை குறித்தும். அப்போ இயேசு கிறிஸ்து தான் தேவன், தேவகுமாரன். அது சத்தியம். அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறார் என்கின்ற அந்த விசுவாசம் நமக்குள் இருக்குமேயானால் நாம் மார்க்கவசத்தை வைத்திருக்கிறோம். அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. கால்கள் நம்மளுக்கு பூட்ஸ் இருக்கணும். பூட்ஸ் இருக்கணும், இல்லைன்னா கல்லு முள்ளெல்லாம் குத்தும். அந்த பூட்ஸ் எது என்றால் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து, ஆமென் சொல்லுங்க. சுவிசேஷம் என்ன தெரியுமா? வியாதியிலிருந்து, போராட்டத்திலிருந்து, பில்லி சூனியத்திலிருந்து எல்லாத்திலும் ஏசப்பாவுடைய வல்லமை நமக்கு சுகம் கொடுக்கும். ஆனால் எது சுவிசேஷம் என்றால், சுவிசேஷம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவதுல உயிரோடு எழுந்து நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார். ஆமென் சொல்லுங்க. யாரோடு ஒப்புரவாக்கினார்? தேவனை நாம் அறியாமல் இருந்தோம். இயேசு கிறிஸ்து நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார். தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், 2 கொரிந்தியர் புத்தகம் 5 வாசிக்கிறோம் இல்லையா? தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவர்களை மன்னித்து, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவர்களை ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தையும் ஒப்புரவாக்குதல் உபதேசத்தையும் எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று பவுல் சொல்றாரு. அப்ப சமாதானத்தின் சுவிசேஷம்னா என்னன்னா, நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம். ஆமென். நம்மளாம் பாவிகளா இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி விட்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லணும். ஆமென். நம்மளாம் பாவிங்க என்கின்ற அந்த ஒரு உணர்வை அவர்களுக்கு கொடுத்து, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த மகத்துவத்தை நம்ம கொடுக்க. எத்தனை பேர் அது இருக்குது? இருக்குதா இல்லையா? அப்ப இதுதான் அந்த பூட்ஸ், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அடுத்தது பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு. விசுவாசம் அப்படின்னா என்னது? நீதிமான். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் யாருடையவைகள்? தேவனுடையவைகள். இதுதான் விசுவாசம். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ இந்த விசுவாசம் என்ன கேடகம்னா என்ன தெரியுமா? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னன்னைக்கு யாருக்கு?
யாராகில உன்னை பெருமையா பேசுனாங்கன்னா கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நல்லா குழம்பு வச்சிருக்கிறிய கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நல்லா துணியை துவைச்சிருக்கிறிய கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நல்லா மார்க் எடுத்திருக்கிறிய கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். எல்லாம் விசுவாசம். இந்த விசுவாசம் என்ன கேடகம். என்ன பிசாசு என்ன பண்ண பெருமை அடிப்பான். நீ நல்லா இருக்கிறிய, நீ ரொம்ப அழகா இருக்கிறிய, நீ போட்டுக்கிற ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குது, நீ எல்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக செய்கிறிய, அதை வச்சு அடிச்சுன்னு இருப்பான். இதயத்தில் போயிட்டு என்ன பண்ணிடும், உடம்புல எங்கெங்கெல்லாம் காயப்பட்டுரும். இந்த பாருங்க, இந்த கேடகம் என்பது பிசாசு என்ன பண்ணுவான், எதிரி படைகள் நிறைய வில்லு நிறைய வால் இதெல்லாம் வச்சு நம்மளை அடிக்க தாக்க பார்ப்பான். நம்மளுடைய உடம்புல சேதத்தை காயத்தை உண்டு பண்ண பார்ப்பான். இந்த கேடகம் என்ன செய்யணும், எல்லாத்துலையும் பாதுகாத்து கொள்ளும். ஆமெனா? அப்ப விசுவாசம் என்னும் கேடகம் என்பது ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் எப்பொழுதும் என் தேவனுக்கு என் தகப்பனுக்கே உரியது. ஆமென் சொல்லாமா? அடுத்தது ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, இதுதான் முக்கியம். என்னது? ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. இதுதான் ரட்சிப்பு. என் ரட்சிப்பின் பலன், என் ரட்சிப்பின் பலன். தலையில இந்த பாருங்க, இந்த நெத்தி இந்த மூக்கு வரைக்கும் இந்த கண்ணுக்கு மட்டும் கொஞ்சோண்டு விட்டுட்டு இந்த தலைச்சீரை இப்படிலாம் போட்டு, இந்த ரோமர்கள் எப்படி கட்டுவாங்கன்னா, சண்டை கண்டா போடும்போது இந்த தலைச்சீரை என்ன பண்ணிடும், கீழே இப்படி அசைக்க போல கீழே வருது சான்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ என்ன செய்வாங்கன்னா, ஒரு சின்ன சங்கிலி, அதாவது வந்து இந்த நூல் மாதிரியோ இல்லை உடம்புல பாதிப்பு ஏற்படாதபடிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தலையில் போட்டு இந்த இந்த ஷோல்டரில் என்ன பண்ணுவாங்க, மாட்டிக்குவாங்க. இந்த சங்கிலி போட்டு நல்லா ஃபுல்லாக கவசம் போட்டு, தலைக்கவசம் நல்லா போட்டு ஷோல்டரில் மாட்டிக்கின்னு, கச்சை மார்க்கவசத்தோடு இணைந்திருக்கும். மார்க்கவசம் தலைச்சீராக ஒன்னோட ஒன்றரை அப்படி இசைந்து இருக்கும். இதெல்லாம் மொத்தமாக ஒன்றா சேர்த்து இருக்கணும். அதனால தான் ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் எதிரியை வெட்டி வீழ்த்தக்கூடிய வேத வசனம் என்கின்ற இந்த பட்டயத்தை, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். என்னது? எப்போ எல்லாம் பிசாசு உனக்கு வந்து எதிர்மறையாக உன் சிந்தனையில் வந்து பேசுவானோ அப்பெல்லாம் வாக்குத்தத்தங்களை வச்சு அவனை ஜெயிக்கணும். ஆமேனா? எனக்காக எங்கள் அப்பா எல்லாத்தையும் செய்து முடித்துட்டார் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள, நான் ஜெயம் எடுப்பேன். எந்தெந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல பிசாசு வந்து நம்ம கூட பேசுவான். அப்போ எல்லாம் என்ன பண்ணோம், இந்த ஆவிக்குரிய பட்டயத்தை எடுத்து பயங்கரமாக அடிக்கணும். நல்லா கவனிங்க, இந்த ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா தான் ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் இதை சொல்லி முடிக்கிறேன். இந்த ரட்சண்யம் என்பது நம்பிக்கை. நம்பிக்கை தான் நம்முடைய சிந்தனையில் தேவன் யாரு, எங்க அப்பா என்ற நம்பிக்கை போயிட்டு யாரை நம்ப வச்சிருவான்? யாரை நம்ப வச்சிருவான்? உன்னை நம்ப வச்சிருவான். உன்னால என்ன முடியும்? ஒண்ணுமே முடியாது. என்னால முடியலைன்னு பயம் வந்துடும். ஆமென். என் இயேசு கிறிஸ்து வரப்போறார். அவர் வருகையில் நான் மறுரூபம் அடைஞ்சு நான் என் பிதாவை சந்திப்பேன் என்ற நம்பிக்கை ரெடியா இருக்கும் நமக்குள்ள. அங்கதான் பிசாசு கை வைப்பான். இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற நம்பிக்கை நமக்குள்ள பூரணமாக இருக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்து ரட்சித்து விட்டார். என் பாவத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அவர் என்னை மீட்டு கொண்டார். அவருடைய வருகையில் நான் மறுரூபம் அடைந்து என் பிதாவை நான் தரிசிப்பேன் என்கின்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருந்துச்சுன்னா எதை குறித்தும் பயப்பட மாட்டோம். எங்க அப்பா பார்த்துக்குவார். ஆமேனா? அதாவது ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, ஹெல்மெட், நம்முடைய ஹெல்மெட், அதை தான் பிசாசு என்ன பண்ண எடுத்துருவான். இந்த நம்பிக்கை உனக்கு இல்லை அப்படின்னாவே உனக்கு பயம் வந்துடும். உன்னால எல்லாருக்காக ஜெபம் பண்ண முடியாது. பயம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ, அந்த பயத்திலேயே நடுங்கி உட்காந்துருப்ப. ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டு என் பிதாவை நான் முகமுகமாய் தரிசிப்பேன் என்ற நம்பிக்கை உனக்கு பூர்ணமாக இருந்துச்சுன்னா உனக்கு பயமே வராது. எந்த காரியமாக இருந்தாலும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு ஏறெடுத்து நாம் ஜெயம் எடுப்போம். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எந்த வசனம் தெரியுமா? 1 யோவான் நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆமென்.
இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். நாம் இப்ப யாருடைய பிள்ளையா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். அப்ப தேவன் எங்க அப்பான்னா நான் ஏன் பயப்படணும்? ஆக பயம்தான் தேவனைய நம்மையை விட்டு பிரிச்சது. ஒரு பயங்கரம். அப்போ நமக்குள்ள பயத்தை கொண்டு வரணும்னா யார் மேல நம்பிக்கை கொடுத்துருவான்? மேல நம்பிக்கை கொடுத்துருவான். நீ போய் செய், உன்னால முடியாது அப்படின்ற பயத்தை கொடுப்பான். அந்த பயம் வராதபடிக்கு இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா இயேசு கிறிஸ்து என் இரட்சகர், என்னை மறுரூபப்படுத்தி என்னை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவர், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் பெலன். பார்த்தோமா இல்லையா? இயேசு கிறிஸ்து யாரு? என் ரட்சிப்பின் பெலன். என்னை இந்த மாம்சத்திலிருந்து என்னை ரட்சித்து ஆவியாயிருக்கிற தேவன் அண்டையில் என்னை கொண்டு போய் முகமுகமாய் என்னை சந்திக்க வைப்பார் என்று அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். இதுதான் விழிப்பு. அந்த சுத்திகரிப்பு நமக்குள்ள அந்த ஒரு சுத்திகரிப்பு நடந்துக்கினே இருக்கும். ஆக இந்த ரட்சண்யம் என்னும் இந்த தலைச்சீரா தான் ரொம்ப முக்கியம். தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையை எடுத்து போடுறதுக்கு பிசாசு பயங்கரமா வகை தேடி திரிவான். யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் என்ன பண்றான்? சுற்றி திரிந்து கொண்டே இருப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், அவர் வெளிப்படும் போது இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதே போல நானும் மறுரூபம் ஆயிடுவேன்னு அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற பாரு. அந்த நம்பிக்கையில நீ பிசாசு உனக்கு கிட்ட கூட நெருங்க முடியாது. ஆமேனா? இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்து விட்டார். கர்த்தரே ஆவியானார், நானும் ஆவி ஆயிடுவேன். ஆமென். இந்த நம்பிக்கையை தான் பிசாசு அங்க நம்முடைய சிந்தனையில் அடிச்சு பயத்தை கொடுத்துருவான். அப்ப நீங்க என்ன செய்யணும்னாக்கா, இயேசு கிறிஸ்து வருகிறார், ஆமேனா, என்னை மீட்க வருகிறார், என்னை மீட்டெடுத்து தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வருகிறார். அப்போ பிதாவாகிய தேவனுடைய நாமம் நம்முடைய நெற்றியில எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நாம் என்ன செய்வோம்? நம்முடைய சகோதரர்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 5வது அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக் கொண்டு. அதுதான் சொல்றேன், ரட்சிப்பின் நம்பிக்கை. நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்ப யாருடைய பிள்ளை? நான் யாருடைய பிள்ளை? அதுதான் சொல்றேன், நான் யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரன்? தேவனுடைய குமாரன். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்று விசுவாசிக்கும் போது நாமும் இயேசு கிறிஸ்துவை போலே மறுரூபம் அடைந்து மகிமை அடைந்து தேவனை சந்திப்போம் என்ற நம்பிக்கை நமக்குள்ள எப்பவுமே இருக்குமே. ஆனால் நமக்குள்ள ஆத்தும பாரம் பொங்கி வரும். நம்முடைய கண்களில் கண்ணீர் தார தாரையா ஓடும். இயேசு கிறிஸ்து வரப்போறார். அவர் வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். அவர் வருகையில் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நான் மாற போறேன். அந்த நம்பிக்கை உன் மைண்டுக்குள்ள வந்துருச்சுன்னா, ஏன்னா எனக்காக இயேசு கிறிஸ்து யாவையும் செய்து முடித்து விட்டார். அப்ப நம்ம எவ்வளவு உற்சாகமா வேலை செய்வோம் தெரியுமா? சபையில, வீட்டில் எல்லாரும் பயங்கர உற்சாகமா இருப்போம். என் கர்த்தர் என்னை மீட்க வருகிறார், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும். அதான் ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரா. அந்த நம்பிக்கையில தான் பிசாசு கையை வைப்பான். யாரை நம்ப வச்சிருவான்? உன்னை நம்ப வச்சிருவான். ஆனா ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரா நமக்குள் இருக்குமே ஆனால் என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். ஆமென். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. அப்போ அந்த சந்தோஷம் நமக்குள்ள என்னன்னைக்கு நிலைத்திருக்கும். இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நமக்கு கொடுத்தவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவரை நோக்கி பார்க்க அவரை உட்கார்ந்து நல்லா ஆராய்ந்து பார்க்க நமக்குள்ள இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் பெருகி கொண்டு இருக்கும். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிக்கப்படுவதற்கென்று நியமித்தார். நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ஆமென். ரட்சிக்கப்பட்டு இப்போ இந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடு இருக்கும் போதே தேவனை அப்பா என்று நாம் அழைக்கிறோம். ஆமெனா. இப்போ கிறிஸ்து என்ன பண்ண போறார்னா, இந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் மறுரூபப்படுத்தி மகிமைப்படுத்தி தேவனோடு கூட ஒப்புரவாக்கி தேவனை முகமுகமாய் சந்திக்க வைக்க போறார். அந்த நம்பிக்கை இருக்குமே ஆனால் நீ எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்ப. பிசாசு என்ன செய்வான்னா, இந்த நம்பிக்கையை குலைக்கும்படி கிறிஸ்து வருகிற எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா. இனிமே உங்க சந்தோஷத்தை யாரும் எடுத்து போட முடியாது. ஆமேனா. பிசாசு வெக்கப்பட்டு போனான். ஆமேன் சொல்லுவோமா? அவனுடைய அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போட்டு விட்டோம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் வருகையில் நான் தஞ்சம் அடைவேன், நான் முகமுகமாய் தேவனை தரிசிப்பேன் என்கின்ற நம்பிக்கை இருக்குமே ஆனால் அப்படியே எல்லாரையும் பார்க்கும்போது உன் கண்களில் கண்ணீர் வடியும். அப்படியே ரட்சிக்கப்படாத இருக்கிற உன் கணவனுக்காக உபவாசம் பண்ணி கண்ணீரோடு அழுவ, அப்படியே பயங்கரமா துடிப்ப. நீ ரட்சிக்கப்படும். முதல்ல நீ போயிட்டு யாருக்கும் உபதேசம் கொடுக்காத. உபதேசத்தை கொடுத்தன்னா எல்லாம் பலவீனத்தில் இருக்கிறான், பிசாசுடைய அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறான், அவனுக்கு புரியாது. நீ என்ன செய்வ? நீ உண்மையிலே மீட்கப்பட்ட உன் தலையை கர்த்தர் காப்பாற்றி விட்டார். ஆமேனா. இன்னைக்கு கர்த்தர் மகிமை நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். உன் தலையை உயர்த்தினார், உன் தலையை உயர்த்தி விட்டார். நீ மகிமை அடைஞ்சு தேவனை தரிசிக்க போற, உன் தலையை கர்த்தர் காப்பாற்றி விட்டார் என்றால் உன் கண்களில் நீர் தாரைகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆத்ம பாரம் பொங்கும். அப்படியே வீட்டில் யாராவது தப்பு பண்ணிட்டாங்க கூட அவங்கள குற்றம் முடிச்சு சண்டைக்கெல்லாம் போக மாட்டீங்க. அவங்க வசனத்துக்கு கீழ்ப்படியிலேயே அவங்க மிஸ் ஆகிட்டாங்களே ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் போய் அப்பா கிட்ட போய் கெஞ்சுவ. என்ன பயங்கர பூரண நம்பிக்கை, ரட்சண்யம், ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரா உன் தலையில எப்போதுமே தரித்து கொண்டே இருக்கிறாய். பிசாசு உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அந்த ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா என்பது இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆமென். அவர் வரும்போது, அவர் வருகையில் அவர் எப்படி இருக்கிறாரோ அவரா போலயே நான் மாறப் போறேன். ஆமென். அவர் தேவன், அவர் தேவகுமாரன், தேவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவர், அவரை போலே நான் மாறப் போறேன், நான் தேவனுடைய பிள்ளை என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்குமே ஆனால் உனக்கு ஆத்ம பாரம் பொங்கி பொங்கி வரும். அப்படியே உன்னால நிம்மதியா இருக்க முடியாது. நீ சாப்பிட மாட்ட. சபையில் இருக்கிற உன் சகோதர சகோதரி யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கும், நீ போய் உபவாசம் பண்ணுவ, அவங்க கிட்ட சொல்லலாம் மாட்டேன். தனியா போயிட்டு சபையில் யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனை, ஏன்னா நீ நல்லா தேவனுடைய பிள்ளையா, நல்ல பூர்ண நம்பிக்கையில தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டிருக்கிற. ஆனா அவங்களுக்கு இன்னும் அந்த அனுபவம் வரல. அவங்களுக்கு அந்த அனுபவம் வரலன்னு விட மாட்டேன். நீ போய் உட்கார்ந்து நல்லா பாரப்படுவ, அழுவ, உபவாசிப்ப. இதெல்லாம் நடக்குதுன்னா பிதாவின் நாமம் உன் நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேனா. இப்போ நம்ம என்ன செய்வோம்? எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தவான்களுக்காகலாம் ஜெபம் பண்ணுவோம். ரட்சிக்கப்படாத இருக்கிற ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். 2 தீமோத்தி 1 பார்க்கும்போது தேச தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, ராஜாக்களுக்காக, இந்த அதிகாரம் உள்ளவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இப்படிப்பட்ட அந்த ஜெபமெல்லாம் நம்ம எப்போ பண்ணுவோம்னா அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள நிலைத்திருக்கும் போது. ஆமென். அப்போ இதெல்லாம் உட்காந்து நல்லா தியானம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நம்ம நிற்கணும். அந்த வசந்தியை வாசிக்க பார்க்கலாம். 1 தீமோத்தி 2 1 வாசிக்க பார்க்கலாம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். முடியுதா? இன்னைக்கு முடியுதா? ரட்சிக்கப்படாத இருக்கிற உங்க அப்பா ரட்சிக்கப்படணும்னு உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜபிக்கிறியா? ரட்சிக்கப்படாத இருக்கிற உன் கணவனுக்காக, ரட்சிக்கப்படாத இருக்கிற உன் தெருவுக்காக, ரட்சிக்கப்படாத இருக்கிற இந்த இந்திய தேசத்துக்காக, ரட்சிக்கப்படாத இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக உன்னால ஜபங்களும் விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் ஸ்தோத்திரங்களும் பண்ண முடியுதா? இல்லை அவங்க மேல கசப்பு வச்சுங்கிறியா? அந்த கசப்பு தான் பயம், அதுதான் பிசாசு கொடுக்கிறது. ஆனால் என் கர்த்தர் வருகிறார், என்னை தேவனுடைய குமாரனாக என்னை மறுரூபப்படுத்தி என்னை அழைத்து கொண்டு போப்பாரார், நான் தேவ பிள்ளை என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்குமே ஆனால் நீ எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவ.
நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. மோடிக்காக ஜெபம் பண்ணோம். ஐயோ, மோடி RSS காரராச்சே, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவர் இப்ப ராஜாவாக நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவருக்காக ஜெபம் பண்ணணும். MK ஸ்டாலின் முதலமைச்சருக்காக ஜெபம் பண்ணணும். அப்புறம் கலெக்டருக்காக ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஊர் தலைவருக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம அவங்க என்ன கேரக்டர் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவர்கள் எல்லாம் நீங்க நடத்துங்க ஏசப்பான்னு இந்த பாரம், இந்த பிராட் மைண்ட்ல தேவனுடைய அந்த ராஜ்யத்தினுடைய அந்த மனநிலையில நம்ம பார்க்கணும்னா, ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா நம்முடைய தலை ரொம்ப முக்கியம். இந்த நம்பிக்கை போயிருச்சுன்னா பயம் உள்ள வந்துடும். ஆமேனா? எது நமக்கு வரக்கூடாது? பயம் உள்ள வரக்கூடாது. தேவன் மேல நம்பிக்கை நமக்கு பூரணமாய் பெருகி இருக்கணும். அது இருந்துச்சுன்னா ஆத்ம பாரத்துல கண்ணீர் வடிப்போம். உன் தெருவுக்குள்ள கண்ணீர் வருதா பார்த்துக்குங்க. இந்த ஊர் ரட்சிக்கப்படணுமே, யாரோ ஒருத்தர் விக்கிரகாரனை பண்ணினுக்கிறாங்க, முட்டாள்தனமா பண்றாங்க. இப்போ கூட பாரு, யாரோ ஒரு பாபா ஒருத்தருடைய காலடி மண் எடுக்கிறதுக்கு ஓடி போய் யாருக்கு ஒரு 120 பேர் மரித்து போன நியூஸ் பார்த்தேன். ஒரு மனுஷங்கிட்ட ஓடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உள்ளம் உடஞ்சி கண்ணீரோட ஜெபிக்கிறோம். நம்ம ஆண்டவரே, என் சகோதரர்கள்லாம் மீட்கப்படட்டும்பா. அவன் ஒரு மனுஷன், அவனுடைய கேரக்டரை பற்றிலாம் நீ ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ஒரு கொலைகாரனா இருக்கட்டும், ஒரு துன்மார்கனா இருக்கட்டும், அல்லது ஒரு ரவுடியா இருக்கட்டும், அவனுடைய கேரக்டரை பார்க்காதீங்க. அவன் ஒரு மனுஷன், அவன் ஒரு தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்டவன். அவனை பார்த்ததுமே உன் மனசுக்குள்ள ஒரு பாரம் உன் கண்களில நீர் தாரைகள் ஓடுகிறது என்றால் உன் தலை காக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு இரட்சகராக இருக்கிறார். அவர் உன் பலனா இருக்கிறார். ஆமேன்னு சொல்லாமா? ஆண்டவரே, இந்த வாரம் என் கணவன் வந்தே ஆகணும், என் கணவன் சர்ச்சுக்கு வரணும், என் கணவன் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுக்கணும், என் குடும்பம் முழுதுமா ரட்சிக்கப்படணும். எத்தனை பேர் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்க? பாரம் வரணும். அவர் எங்க அப்பா, தேவன் எங்க அப்பா, கிறிஸ்து மகிமை அடைந்திருக்கிறார். அவர் வருகையில நான் மகிமை அடைஞ்சு அவரோடு தஞ்சம் அடைய போகிறேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்குமே, ஆனால் ஆத்ம பாரம் உனக்குள்ள பெருக்கெடுத்து ஓடும். ஆமேன் சொல்லாமா? உங்கள் தலை காக்கப்பட்டிருக்கிறது. தலை காக்கப்படுது என்று சொன்னால் நித்திய ஜீவனை நாம் பெற்றுவிட்டோம். தேவனை முகமுகமாய் நாம் தரிசிப்போம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? பரலோக பரமபிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை துதிக்கிறோம்.